மனசுல ஆயிடுச்சா? பதிஞ்சிருச்சா? 5 வார்த்தையும். 6வது வார்த்தை என்ன அப்படின்னா, வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 30வது வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 30. முடிந்தது என்று சொல்லி அப்படின்னு எழுதியிருக்கு. முடிந்தது அப்படின்னா முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்லுவோம்ல, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு அப்படின்னு சோகமா நம்ம சொல்ற அந்த முடிந்தது கிடையாது. அவருக்கு கொடுக்கப்பட்ட அத்தனையும் அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா சிலுவையில செய்து முடிச்சு. அடிக்கப்பட்டார், வாதிக்கப்பட்டார், சவுக்குனால அவர் அடிச்சாங்க, சாட்டைனால அவர் அடிச்சாங்க, முள் கிரீடத்தை அவர் தலையில சூட்டினாங்க, அவரை காரி உமிழ்ந்தாங்க. இது எல்லாமே தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட வார்த்தைகள். அவர் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு தன்னோட ஆவிய அவர் கையில ஒப்பு கொடுக்கறது ஒண்ணுதான் இருக்கு. அதுக்கு முன்னாடி அவர் சொல்றாரு, முடிந்தது, நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் அப்படின்னு. இது ஒருவேளை நம்ம வாசிக்கும் போது யோசிக்கலாம், அவ்வளவுதான், ஏசப்பா இவ்வளவு கஷ்டப்பட்டு அடிக்கப்பட்டு எல்லாம் முடிஞ்சு அவ்வளவுதான் அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணல. ஏன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு இப்ப பாடுகள் வருத்தத்தின் மத்தியில இருக்கும் போதும், அவரோட சரீரத்துல அவ்வளவு வேதனைகள் இருக்கும் போதும், அவருக்கு இனி 3 நாள் கழிச்சு என்ன நடக்க போகுதுன்றது அவருக்கு என்ன பண்ணும் தெரியும். அதனால அவர் செஞ்சு முடிக்க வேண்டியதை அவர் என்ன பண்ணிட்டாரு, செஞ்சு முடிச்சிட்டாரு. அதனால அவர் சொல்றாரு, அது ஒரு ஜெயத்தின் குரலா அவர் சொல்றாரு, நான் முடிச்சிட்டேன், முடிந்தது அப்படின்னு சொல்லி அவர் வெளிப்படுத்துறாரு. நம்ம எல்லாம் எதுக்காக இந்த பூமியில பிறந்திருக்கோம்? வாழ்றதுக்காக தானே பிறந்தோம். வாழ்றதுக்காக நம்ம எல்லாம் இந்த பூமியில பிறந்திருக்கோம். ஆனா இயேசு கிறிஸ்து 4000 அது எப்படி சொல்றது, ஆதி முதலா அந்த வார்த்தை இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஆதியாகமத்துல யோவான் எழுதின சுவிசேஷத்தின் ஆரம்பத்துல எல்லாம் சொல்லியிருக்கு. ஆதியிலே வார்த்தை இருந்தது. அவர் ஆதி முதலா அவர் வாழ்ந்துட்டு தான் இருக்காரு. ஆனா இந்த பூமிக்கு எதுக்காக வந்தாரு? வாழ்ந்துட்டு இருக்க ஒருத்தர் இந்த பூமிக்கு எதுக்காக வந்தாரு அப்படின்னா, நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக மரிக்கிறதுக்காகவே இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். சரி, முடிச்சாரு அப்படின்னு சொல்ல இல்லாம எதெல்லாம் அவர் செஞ்சு முடிச்சாரு அப்படின்னு நேரம் இல்லாதனால ஒரு சில காரியத்தை மட்டும் நான் உங்ககிட்ட சொல்றேன். முதலாவது, அவர் பிதா அவர் மேல வைத்திருந்ததான சித்தத்தை எல்லாவற்றையும் செய்து முடித்தார். முதலாவது பிதாவின் சித்தத்தை அவர் செய்து முடித்தார். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனம். ஆதியாகமம் 3:15. அவர் உன் தலையை நசுக்குவார். இது ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி கொஞ்ச நாள்ல அவங்க அந்த பழத்தை பறிச்சு சாப்பிட்டதுக்கு அப்புறம், தேவனுடைய கட்டளையை அவங்க மீறினதுக்கு அப்புறம் தேவன் அந்த இடத்துல சொல்றாரு, அவர் உன் தலையை நசுக்குவார் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்துல ஒண்ணு. இதுல இருந்து நீங்க ஆதியாகமத்துல இருந்து வாசிச்சு பாத்தீங்கன்னா நிறைய தீர்க்க தரிசனங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்லி இருக்கு. அவரோட சித்தம் என்னன்னா, என்னோட சாயலா, தேவனோட சாயலாய் உண்டாக்கப்பட்ட மனிதர்கள் தேவனுடைய சாயலை இழந்து போயிட்டாங்க. இதனால அவரிடத்துல திருப்பி சேர்க்கிறதற்கு ஒரு விஷயம் அங்க நடக்கணும். என்ன அப்படின்னா, ஏமாத்தின பிசாசு அந்த சர்ப்பத்தை என்ன பண்ணணும், தலைய நசுக்கி உன்னை நீ இவங்களை ஏமாத்திட்ட, உன்னை என்ன பண்ணணும், உன் தலைய நசுக்கி ஜெயம் பெறதுக்கு நான் ஒரு சித்தத்தை தேவன் அந்த ஏதேன் தோட்டத்திலே அவரோட சித்தத்தை வெளிப்படுத்தினார். அதின் நிறைவேற்றுதலாக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். சிலுவை மரணத்தினால இயேசு கிறிஸ்து சாத்தானை அவனுடைய தலையை நசுக்கி ஜெயத்தை பெற்றார். பிதாவோட சித்தத்தை அவர் செய்து முடித்தார். என்ன சித்தம் அப்படின்னா, நம்ம யூதர்கள் எல்லாரும் எப்படிதான் நினைச்சாங்க அப்படின்னா, அவர் வருவாரு, சண்டை போடுவாரு, நமக்கு ஜெயத்தை வாங்கி கொடுப்பாரு. அதனாலதான் யூதர்கள் இயேசு கிறிஸ்துவ மேசியா அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளல. ஏன்னா அவர் ராஜாவா வருவாரு, நமக்காக சண்டை போடுவாரு, நமக்காக இந்த ரோமர்கள் கிட்ட இருந்து நமக்கு விடுதலை வாங்கி தருவாங்கன்னு அவங்க நினைச்சாங்க. ஆனா பிதாவோட சித்தம் என்ன அப்படின்னா, ஏசாயா 53வது அதிகாரம் 10வது வசனத்துல சொல்லியிருக்கு, அவரோ அவரை நொறுக்க சித்தமாகி. உலகம் எதிர்பார்க்கிற விடுதலை எப்படின்னா, சண்டை போட்டு ஜெயிச்சு நமக்கு ஒரு விடுதலை வாங்கி தருவாரு அப்படின்னு. ஆனா பிதாவோட சித்தம் என்ன அப்படின்னா, அவரை நொறுக்கி அந்த பாடுகளுக்கெல்லாம் உட்படுத்தி அப்படி ஒரு விடுதலையை, ஒரு ஜெயத்தை நமக்கு வாங்கி தர வேண்டும் என்பது பிதாவோட சித்தம். அந்த சித்தத்தை இயேசு கிறிஸ்து செய்து முடித்தார். முதலாவது பிதாவோட சித்தத்தை இயேசு கிறிஸ்து செய்து முடித்தார். கொலோசியர் 2வது அதிகாரம் 14வது வசனத்துல சொல்லியிருக்கு, துரைத்தனம் அதிகாரம் அத்தனையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில உரிந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தார் அப்படின்னு எழுதியிருக்கு. பிதாவோட சித்தத்தை செய்து முடிச்சு அந்த இடத்துல ஜெயத்தை நமக்காக
வாங்கி தந்திருக்கிறார். முதலாவது அவர் செய்து முடிச்சதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, பிதாவோட சித்தத்தை செய்து முடித்தார். யோவான்ல நிறைய நீங்க வாசித்திருப்பீங்க. அவரோட சித்தம் என்ன, அவர் சித்தத்தை செய்து முடிக்கிறதே என்னுடைய போஜனமா இருக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் வெளிப்படுத்தியிருக்கார். அவரோட சித்தத்தை செய்யறது தான் அவரோட முக்கியமான நோக்கமா இருந்தது. அவரோட சித்தத்தை செய்து முடித்தார். ரெண்டாவது என்னன்னா, நியாயப்பிரமாணத்தை எல்லாத்தையும் நிறைவேற்றி முடித்தார். நியாயப்பிரமாணம் என்ன அப்படின்னா வாசிப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரம் 22வது வசனம். எபிரேயர் 9வது அதிகாரம் 22வது வசனம். இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. இப்ப ஏதேன் தோட்டத்துல அவங்க பாவம் செஞ்சுட்டாங்க, அவங்களை ஆண்டவர் வெளியே அனுப்பிட்டாரு. அந்த இடத்துல அவர்களுக்காக ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு பாவ நிவாரண பலியாக என்ன பண்ணுது, செலுத்தப்படுது. இதே போலதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தேவன் நியாயப்பிரமாணத்தை கொடுக்கிறார். ரத்தம் இப்ப நம்ம செய்யற தப்புக்கு மனுஷங்களை ஆண்டவர் பலியாய் செலுத்துகிறது ஆண்டவர் என்ன பண்றது இல்ல, ஏற்றுக்கொள்கிறது இல்ல. நம்ம செஞ்ச பாவத்துக்கு ஒரு ஆட்டையோ, அந்த பாவத்துக்கு ஏற்றபடி ஆட்டையோ மாட்டையோ புறா குஞ்சுகளையோ ஏதோ ஒண்ணு என்ன பண்ண சொல்லியிருக்காரு. பாவம் என்ன பாவம் செஞ்சா என்ன செலுத்தணும்னு ஆண்டவர் லேவியராகமத்தின் புஸ்தகம், யாத்ராகமம் இதுல எல்லாம் சொல்லியிருக்கு. அந்த பலியை நீங்க செலுத்துங்கன்னு சொல்லியிருக்காரு. அந்த நியாய பிரமாணத்தை இப்ப இயேசு ஒரு ரூல் பிதாவான தேவன் ஒரு ரூல் வைக்கிறாரு அப்படின்னா அதை அவரே என்ன பண்ண முடியாது, மாற்றி வைக்கிறது இல்ல. ஆனா அவர் என்ன பண்றாருன்னா, அவர் செஞ்ச அந்த ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு இல்லை அப்படின்ற நியாயப்பிரமாணத்தை அவர் வைக்கும் போது அதன் வழியாகவே ஒரு மீட்பை நமக்கு ஏற்படுத்தி தந்தார். இப்ப சிந்தப்பட்ட ரத்தம் ஆட்டுக்குட்டியோட ரத்தமோ மாட்டோட ரத்தமோ புறா குஞ்சுகளோட ரத்தமோ காட்டு புறாவோட ரத்தமோ இல்ல, ஒரு தவறும் செய்யாத இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் சிந்தப்பட்டு இதுவரை பிறந்த அத்தனை ஜனங்களுக்காகவும் இனி பிறக்க போற, இனி இந்த பூமி இருக்கிற வர, அவரோட வருகை வர எத்தனை பிள்ளைகள் இந்த பூமியில பிறக்குறாங்களோ அத்தனை பேருக்குமான பாவ நிவாரண பலியை, அந்த நியாய பிரமாணத்தை ஆண்டவர் என்ன பண்ண, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிறைவேற்றி முடித்தார். அவர் நமக்காக ரத்தம் சிந்தி நமக்கு நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி முடித்திருக்கிறார். மூணாவது எதை நிறைவேற்றி முடிச்சார் அப்படின்னா, தீர்க்க தரிசனங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி முடித்தார். இப்ப நம்ம வாசிச்சோம்ல, அவர் உன் தலையை நசுக்குவார். அது ஏதேன் தோட்டத்திலே சொல்லப்பட்ட 4000 வருஷம் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக, 4000 வருஷத்துக்கு முன்பாக, அதற்கு முன் 6000 வருஷம் இப்போ அந்த வேதாகமத்துல இருந்து கணக்கிடும் போது சொல்றாங்க. அந்த 4000 வருஷத்துக்கு முன்பாகவே சொல்லப்பட்ட வார்த்தை, அவர் உன் தலையை நசுக்குவார் அப்படின்ற. அதுக்கடுத்து நீங்க வாசிக்கிட்டே வந்தீங்கன்னா எல்லாத்துலயுமே நிறைய தீர்க்க தரிசனங்கள் சொல்லியிருக்கோம். எக்ஸாம்பிளா வாசிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 20வது வசனம். அதுல சொல்லியிருக்கிறது, எலும்புகளை எல்லாம் அவர் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவது இல்லை. இதை நீங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசிக்கும் போது அதுல எழுதி இருக்கிறது வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19:33. அவரோட அந்த 2 கல்லர்களும் மறிக்காததுனால அவங்களுடைய கால் எலும்புகளை என்ன பண்ணாங்க அப்படின்னா முறிச்சுதான் அவங்கள கொண்டாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து ஏற்கனவே மரித்து இருந்தார். இத்தனை சீக்கிரமா இவர் மறிச்சு போயிட்டாரான்னு அந்த கீழே இருக்கிறவங்க எல்லாம் அவரை பார்த்தாங்க. இது எப்ப சொல்லப்பட்டதுன்னா தாவீதின் மூலம் சொல்லப்பட்டதான சங்கீதங்களின் புஸ்தகங்களை சொல்லப்பட்டதான தீர்க்க தரிசனம் தான் இது. அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை அப்படின்னா அந்த நிறைவேறுது. யோவான் எழுதின சுவிசேஷத்துல எழுதியிருக்கு, அவருடைய காலெலும்புகள் ஒன்றும் முறிக்கப்படலைன்னு எழுதியிருக்கு. இன்னொன்னு கூட பார்க்கலாமா? சங்கீதத்தின் புஸ்தகம் 69வது அதிகாரம் 21வது வசனத்துல எழுதியிருக்கு, ஆகாரத்துல கசப்பு கலந்து கொடுத்தார்கள் அப்படின்னு. சங்கீதம் 69:21வது வசனத்துல சொல்லியிருக்கு. இதோட நிறைவேறுதலை நம்ம என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். அவருக்கு என்ன பண்ணாங்க, கசப்பு கலந்த காடிய குடிக்க கொடுத்தார்கள்னு நம்ம சுவிசேஷங்களை வாசிக்கிறோம். இன்னொரு வசனம் என்ன சொல்லியிருக்குன்னா, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 50வது அதிகாரம் 6வது வசனத்துல சொல்லியிருக்கு, அவமானத்திற்கும் உமிழ் நீருக்கும் அவருடைய முகத்தை அவர் மறைக்கல அப்படின்னு சொல்லியிருக்கு. அவரை காரி உமிழ்ந்தாங்க அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், இயேசு கிறிஸ்துவோட பாடுகளை பத்தி சுவிசேஷத்துல சொல்லி இருக்கும் போது அதுல நம்ம என்ன பண்றோம், அவரை காரி உமிழ்ந்தாங்க, சாட்டை அடிச்சாங்க. எதுக்குமே அவர் என்ன பண்ணிக்கல, என்ன அடிக்காதீங்கன்னு அவரோட முகத்தை என்ன பண்ணல, முடிக்கல. அவர் எல்லாவற்றுக்கும் தன்னை என்ன பண்ணாரு, தன்னை அர்ப்பணிச்சு எல்லா தீர்க்க தரிசனத்தையும் அவர் என்ன பண்ணாருன்னா, நிறைய தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கு, எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நிறைவேற்றி முடித்தார். முதலாவது பிதாவோட சித்தத்தை
அவர் நமக்காக செய்து முடித்திருக்கிறார். 2வது, நியாயப்பிரமாணம் எல்லாவற்றையும் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாதுன்னு இருக்கிற அந்த நியாயப்பிரமாணத்தை என்ன பண்ணியிருக்கார்? நமக்காக செய்து முடித்திருக்கிறார். 3வது, உரைக்கப்பட்ட அத்தனை தீர்க்க தரிசனங்களையும் நிறைவேற்றி முடித்தார். இப்ப அவர் அவரோட ஓட்டத்தை எப்படி அவரே சொல்றாரு எல்லாம் முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இந்த பூமியில வாழ்றோம், நம்ம மேலேயும் ஒரு திட்டம் நம்ம மேலேயே வைக்கப்பட்டிருக்குல்ல. இப்ப இயேசு கிறிஸ்து மரிச்சாரு, எல்லாமே ஓகே, வருஷம் வருஷம் நம்ம தியானிக்கிறோம். கொஞ்சம் நம்மள யோசிச்சு பாருங்க, நம்ம மேல வைக்கப்பட்டிருக்க தேவனுடைய சித்தம் நிறைவேற்றுறோமா? அவர் நிறைவேற்றினது போல நாமளும் என்ன பண்ணணும்? 100% நிறைவேற்றுகிறதற்கு பிரயாசப்படும் போது, தேவனிடத்துல கேட்கும் போது அவர் நமக்கு உதவி செய்கிறவரா இருக்கிறார். நம்மளும் அந்த மாதிரி தேவன் அவர் வெளிப்படுத்தின அந்த முடிந்ததுன்ற வார்த்தையை அவர் சொன்னது போல நம்மளும் நம்மளோட ஓட்டத்தின் முடிவுல சொல்லணும். எனக்கு என் ஆண்டவர் சொன்ன எல்லாத்தையும் நான் செஞ்சேன், நான் வசனம் கேட்டேன், வசனம் கேட்டதின்படி நான் வாழ்ந்தேன். ஒரு இதை மட்டும் நான் அப்படி நம்ம என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. இதை மட்டும் நான் விட்டுட்டு மற்ற எல்லாத்துலயும் நான் சரியா இருக்கிறேன். இப்ப மன்னிப்பு அப்படின்னு சொல்றாங்கன்னு வைங்களேன், இந்த ஒருத்தரை மட்டும் நான் மன்னிக்க மாட்டேன், மற்ற எல்லாத்துலயும் நான் என்ன பண்ணுவேன்? சபைக்கு சரியா போவேன், காணிக்கை கொடுப்பேன், எல்லாமே நான் சரியா செய்வேன். ஆனா இந்த ஒரு விஷயத்த மட்டும் என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன் அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது. 100% நம்ம எப்படி இருக்கணும்? பிதாவோட சித்தத்தை, தேவனோட சித்தத்தை நாம செய்து முடிக்கிறவர்களா இருக்கணும். அப்பதான் நம்மளும் சொல்ல முடியும், இயேசு கிறிஸ்து போல நான் எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாத்தையும் செய்து முடிக்கணும் அப்படின்னா எபேசியர் எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 13வது வசனத்துல சொல்லி இருக்கிறது. எபேசியர் 6வது அதிகாரம் 13வது வசனம். சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லாத்தையும் நம்ம செஞ்சு முடிக்கணும்னா அந்த வசனத்தோட அடுத்த பகுதியில நீங்க வாசிக்கும் போது அதுல சொல்லியிருக்கு, சத்தியம்ன்ற கட்சிய நாம எடுத்துக்கொள்ளணும், நீதின்ற மார்க்கவசத்தை எடுத்துக்கொள்ளணும், ஆயத்தம்ன்ற பாதரட்சை நமக்கு வேணும், விசுவாசம்ன்ற கேடகத்தை நாம எடுத்துக்கொள்ளணும், ரட்சண்யம் என்னும் தலை சிராவை எடுத்துக்கொள்ளணும், எல்லாத்துக்கும் மேல வேத வசனமாகிய பட்டயத்தை நம்ம கையில பிடித்தவர்களாய் நிற்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது ஒப்புமையா ஓமையா சொல்லியிருக்கு. அந்த சத்தியம், நீதி, ஆயத்தம், விசுவாசம், ரட்சண்யம், வசனம், இதெல்லாம் நம்ம நம்மளோட வாழ்க்கையில நம்ம ஒவ்வொரு நாளும் தரித்து கொள்ளுகிறவர்களா இருந்தோம்னா நாம இயேசுப்பாவை போல என்ன பண்ணலாம், சொல்லலாம், நானும் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். இந்த வேலையில நம்ம அர்ப்பணிப்போம். இயேசு கிறிஸ்து அவர் செய்து முடித்தது போல நாமும் அவரோட சித்தத்தை செய்து முடிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்யும்படியாய் அவரிடத்துல அர்ப்பணிக்கிற ஒரு இருதயத்தோடு நாம இருக்கும்போது, இந்த எல்லா வருஷமும் போறது போல நாம இல்லாம, ஆண்டவரே இந்த வருஷம் நீங்க எனக்கு என்ன செய்ய நீங்க சொல்றீங்களோ, வேத வசனத்தின் மூலமாகவோ இல்ல யாராவது பிரசங்கிக்கும் போதோ என்ன வார்த்தை நீங்க சொல்றீங்களோ அதை நான் அப்படியே செய்யறதுக்கு நான் என்ன அர்ப்பணிக்கிறேன். எல்லாத்தையும் நான் செஞ்சு முடிக்கிறதுக்கு எனக்கு நீங்க பலன் தாங்க, அந்த சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ள எனக்கு கிருபை கொடுங்கன்னு நம்ம அர்ப்பணிக்கும் போது இயேசுவை போல நம்மளும் சொல்லலாம், எல்லாத்தையும் செய்து நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி.